வணக்கம் ஜிஎஸ்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு புது கூப் எஸ்யூவி எடுத்து வந்திருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. டாட்டா கவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் கூப் எஸ்யூவி வாகனத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது இந்த வாகனத்தோட வாக்கரன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை ஓட்டியும் பார்த்துடலாங்க. சரி வாங்க. டாட்டா கவ் கூப் எஸ்யூவி எப்படி இருக்குது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வண்டி ஆக்சுவலாக ரோட்டில் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சுதுங்க. இப்போ வண்டியோட விலை எப்போவுமே நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம். பட்டு இப்போ வரைக்கும் வந்து இந்த வண்டியோட விலை வந்து இப்போ வரைக்கும் வந்து சொல்லப்படலை. செப்டம்பர் 2ஆம் தேதி வரும்னு சொல்கிறாங்க. என்ஜின் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு வாகனத்தை சேஃப்டி பற்றி பேசுவோம். சேஃப்டி அப்படின்றப்போ இந்த வாகனம் வந்து டாட்டாவோட அட்லஸ் பிளாட்ஃபார்முங்க. கர்வில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. X1 பிளாட்ஃபார்மோட ரிவைஸ்டு வெர்ஷன் தான் இந்த அட்லஸ் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு வந்து பாரத் என்கேப் மற்றும் குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பில்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே டாட்டா நிறுவனத்தில் குறைகள் இருந்ததில்லை. அதே மாதிரி தான் இந்த டாட்டா கவ்லையும் இருக்க போகுது. சரி, பில்ட் பற்றி பேசிட்டோம். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு 6 ஏர் பேக் கொடுக்குறாங்க. ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், லெவல் 2 அடாஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அள்ளி இறச்சி வச்சுருக்கிறாங்க. சரி, சேஃப்டி பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வாகனத்திற்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே இதயம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5ல் காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின், டீசல் என்ஜின். உங்களுக்கு க்ரையோஜெட் அப்படின்ற என்ஜின் புதுசாக வந்திருக்கு. நெக்ஸானில் வந்த என்ஜின் கிடையாதுங்க. அதை வந்து ரீகாலிபிரேட் பண்ணி நமக்கு க்ரையோஜெட்னு இப்போ டாட்டா கவ்வில் எடுத்து வந்திருக்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் கேலிபிரேஷன், பவர் டெலிவரியில் வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் டர்போ பெட்ரோல் 2 வருதுங்க. நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தது. GDI ஃபைனலாக டாட்டா கவ்வில் வந்தாச்சு. 1.2 லிட்டர் ஹைப்பீரியான் GDI என்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து ஒரு 1.2 லிட்டரில் MPFI டர்போ பெட்ரோல், 2 டர்போ பெட்ரோல், ஒரு டீசல். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா EVயில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டரி பேக்கோடு நமக்கு வருது. ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. சரி, போனட் ஓப்பன் பண்ணிடுவோம். போனட் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தோட விலை எவ்வளோ வரும்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விலை எவ்வளோ அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க. அப்போ கோ சோறு திங்கின்னு மாட்டிருக்குது. எதுக்கு என்ன கணக்குது இது? அப்பா, நல்ல கனமான பானட்டுங்க. நல்ல ஒரு வெயிட். நம்மளால் வந்து தூக்கும் போதே சிரமமாக இருக்குது. அந்தளவுக்கு நல்ல ஒரு வெயிட்டில் தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, ப்ராப்பராக நமக்கு வந்து ஒரு துணி மெட்டீரியலில் இன்சுலேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ஜின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 1.5 லிட்டரில் க்ரையோஜெட் என்ஜின் இப்போ வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்களேன், துணியெல்லாம் போட்டு இன்சுலேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த வீல் லைனர்லேருந்து உள்ள சத்தம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கெல்லாம் இன்சுலேஷன் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. தலைவாணிங்களா? சேட்டை யார் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோகனன் தான். கேமராமேன் நான் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினுக்கெல்லாம் கார்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பாதி கார்டு கொடுத்துருக்குறாங்க, பாதி வந்து ஃப்ரீயாக இருக்குது. என்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பர்சனலாக ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, என்ஜினை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. GDI என்ஜின், புது என்ஜின், அது எப்படியாவது கிடச்சதுன்னா நான் ஓட்டி காமிக்கிறேன். எனக்கு அதில் தான் பிரியம். ஏன்னா GDI என்ஜின் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற டாட்டாவில் கொண்டு வந்துருக்கிறாங்க. அது ஒரு நாள் ஓட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதயம் பார்த்துட்டோம். இதயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தோட தோற்றத்தை முக்கியமாக பார்ப்போம். தோற்றம் அப்படின்னு வரப்போ ஃப்ரண்ட் லுக்கே வந்து இந்த நியூ ஏஜ் டாட்டா டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்டாவில் இப்போ புதுசாக வரக்கூடிய கார்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டாவோட ரெசம்பிளன்ஸுங்க. எந்த வண்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னே டாட்டான்னு தெரியறதுக்காக பண்ணக்கூடிய ரெசம்பிளன்ஸ் தான். உங்களுக்கு பார்த்த உடனே புதுசாக அந்த டாட்டா எடுத்து வந்து வடிவமைப்பு தான் இங்கே இருக்குது. அழகாக ஒரு டேர்ன் இண்டிகேட்டரு, இது வந்து சீக்வன்ஷியல்னு சொல்லுவாங்க. இப்படி போய் வரும்போது அந்த மாதிரி ஒரு டேர்ன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரில் LED ப்ரொஜெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே ஃபாக் லாம்ப்ஸும் நமக்கு வந்து LED தாங்க போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், டிசைன்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அங்கங்கே வந்து இந்த குரோம் ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பெருசாக உங்களுக்கு ஒரு டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது. கம்ப்ளீட்டாக மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக்கில். இங்கே பாருங்கள், இந்த வெல்கம் ஃபங்க்ஷன் லேம்ப்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் DRLங்க ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டேம் வந்து கிட்டத்தட்ட கிரில் வரைக்குமே, ரேடியேட்டர் கிரில் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சர் இருக்குதுங்க. 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வேடிங் பார்த்தீங்கன்னா 450 mm வருதுங்க. ஒரு எஸ்யூவிக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, முன்னே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து சைடில் போய் பார்ப்போம். சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட் இயர்லிங்க இது இன்னும் எஃபிஷியன்ட் கிரிப்புங்க. பட்டாம்பூச்சி மாதிரியே இருக்குதுங்களா? பூவு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. டயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 215 55 18ங்க. 18 இன்ச்சு 18 இன்ச்சு. உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் லைனரு. இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து பியானோ பிளாக்கில் போட்டங்காட்டி பார்க்குறதுக்கு தூரத்துன்னு பார்க்கும்போது மினுமினு நல்ல லுக்குங்க. லுக்கை பொறுத்த வரைக்கும் குறையல, நல்லா இருக்குது. அப்புறம் அப்படியே இங்கே வந்தோம்னா மோட்டரைஸ்டு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஓஆர்விஎம் கொடுத்துருக்குறாங்க. டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது. 360 டிகிரி கேமராக்கான ப்ரொவிஷன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல பெரிய ஓஆர்விஎம்ங்க. உள்ளேருந்து பார்க்குற கிளியராக இருக்குது. அப்புறம் பேனோரமிக் சன்ரூஃப் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே ஏற்கிறதுங்க பொதுவாக பேனோரமிக் சன்ரூஃப் வந்துருச்சு. அப்படியே இங்கே வந்தோம்னா கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிதான ஒரு கிளாஸ் ஏரியா தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா பின்னாடி சாஞ்சிங்கன்னா மட்டுமே இந்த தேர்ட் இங்கே இருக்கிற இந்த பில்லர் சி பில்லர் வந்து மேபி மறைக்கலாம். இங்கே வந்து பாருங்க, முக்கியமான விஷயம் டோர் ஹேண்டல்ஸு லைட்டோடு கொடுத்துருக்குறாங்கோ. இந்த பக்கம் அழுத்தணுமா? இந்த பக்கம் அழுத்தி அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்புலான பல்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பியானோ பிளாக் த்ரூ அவுட் எந்த இடத்த பார்த்தீங்கன்னாலும் எல்லா பக்கமுமே அந்த பியானோ பிளாக் டச் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஏரியா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிளாக்கு. மீதி எல்லா இடத்துலையுமே அந்த பியானோ பிளாக் அப்படின்றது பிரதானமாக இருக்குதுங்க. வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2650 mm கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அடிக்கும் தலைக்கு இருக்குது. இங்கே பின்னாடி வந்தோம்னா தான் செய்தியே இருக்குதுங்க இந்த வண்டிக்கு. வாங்க, டீசல் டேங்க் 44 லிட்டருங்க. 44 லிட்டர் டீசல் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பாருங்க ஃப்ளாப்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடத்துல சின்ன வேலைகள் நடந்திருக்குது. இங்கே பின்னாடி வந்தோம்னா இதுதான் அந்த எஸ்யூவி கூப்போட வேலைப்பாடு எல்லாமே இந்த இடத்துல தான் நமக்கு தெரியும். ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடைக்குது. இங்கேயுமே அந்த ஸ்பாய்லர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சின்ன விஷயங்கள் மைனூட்டாக அந்த வாகனத்தோட ஏரோடைனமிக் வந்து பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றக்காக பண்ணியிருக்காங்க. டீஃபேகர் கிடைக்குது உங்களுக்கு. டெய்ல் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லி கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பிரேக் லைட்ஸ் கிடைக்குதுங்க. கீழே டாட்டாவோட லோகோ, ஒரு 360 டிகிரி கேமராக்கான ப்ரொவிஷன் வந்து எல்லாப்பவும் கொடுத்துட்டு இங்கே பின்னாடியே ஒரு கேமரா இந்த இடத்துல கிடைக்குது. கர்வுக்கான பெரிய பேட்சிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பியானோ பிளாக் தான். பார்க்கிங் சென்சார் பொறுத்த வரைக்கும் பின்னாடி 2 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி கொடுத்த மாதிரியே. ரிவர்ஸ் லேம்ப் இந்த பாருங்க கீழே இங்கே இருக்குது. ஸ்கிட் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் போட்டு முடிச்சிருக்கிறாங்க. இப்போது சங்கதி என்ன அப்படின்னா, இந்த டிக்கியை பொறுத்த வரைக்குங்க 3 விதமாக யூஸ் பண்ணலாம். 2 கையில் 1 காலில். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி நின்றுக்கலாம். பவர்டு டெயில் கேட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அமுத்தி பிடிக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்டு டெயில் கிட் கிடைக்குது. நீங்கள் வந்து இந்த பட்டனை இங்கே பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து கெஸ்டர் கண்ட்ரோலும் கிடைக்குது இந்த டாடா கர்வ் பொறுத்த வரைக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஒரு கிக் பேக் கொடுத்த உடனே ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் ஒரு இப்படி காலை இப்படி கிக் பேக் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும். நல்ல ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே நம்ம போய் படுத்துக்கலாம் மாட்டிருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் ஸ்பீக்கரு, ஒரு பூட் லேம்பும் நமக்கு கிடைக்குது. நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஆமாம், வெளியே வந்துக்கலாம். உள்ள ஸ்பேர் டயர் பார்ப்போம். ஸ்பேர் டயர் பார்த்தீங்கன்னா 215 65 16. அதில் மட்டும் கொஞ்சம் சின்ன டயராக கொடுத்துருக்குறாங்க. காஸ்ட் கட்டிங் தெரியுது. ஓகே, முடிக்கலாம். சரி, வாகனத்தோட வெளி தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே கவர் பண்ணியிருக்கிறோம். உள்ளே பாருங்கள், டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு Black கலருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் கலர். இது வந்து டாட்டாவில் பர்கண்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பர்கண்டி கலருங்க. அந்த மாதிரி ஒரு கலரில் தான் போயிருக்கிறாங்க. நிறைய இடத்துல சின்ன சின்ன வேலைப்பாடுகள் இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் கொடுத்து டச் அண்ட் ஃபீலுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஏசி வென்ட்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே இருக்குது. அதுலெல்லாம் குறைகள் கிடையாது. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டெட் படல் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டெட் படல் இருக்குங்க. டெட் படல் இருக்குது கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். காலுங்க வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபிசி படலுக்கு ஸ்பேஸிங்கும் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. சரி, அடுத்து டோர் பாக்கெட் அப்படின்னு வருவோம். டோர் பாக்கெட்டுங்கும் போது இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அம்ப்ரலா ஹோல்டருமே இங்கே கிடைக்குது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பவர் விண்டோஸோட சுவிட்செல்லாம் உங்களுக்கு டிப்பிக்கலி டாட்டாவில் நிறுவனத்தில் எப்படி கிடைக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே சாஃப்ட் டச் மெட்டீரியலுங்க. நிறைய இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் அந்த ப்ரீமியம் குவாலிட்டியை காமிக்கிறதுக்காக ஓரியம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் இங்கே கிடைக்குதுங்க. இப்போ உள்ளே உட்காந்துக்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10.2 இன்ச்சில் உங்களுக்கு வந்து ஒரு எம்ஐடி கிளஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 12.3 இன்ச்சில் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம். So VGM Hospital and Kovai Athletic Club. ஒரு நல்ல எஃப்எம் அப்போ இந்த பாட்டுக்கு நான் பொறுப்பு இல்லை. 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, ஹை டெஃபினேஷன் கேமராங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு கிளியரான ஒரு ஹை டெஃபினேஷன் குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு 2D 3D வியூ அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் ஒரு டோர் நீக்கி வச்சுருக்கிறேங்க, அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது. இல்லைனா உங்களுக்கு அந்த பிரச்சனை பாருங்கள், லாக் ஆகிருந்ததுக்கப்புறம் பாருங்கள். இப்போ பாருங்கள், தெளிவாக இருக்குதுங்களா? நல்ல கிளாரிட்டியோடு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டேஷ்போர்டு லே அவுட் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பட் அந்த பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது வந்து டச் அண்ட் ஃபீலுக்கு நல்லா இருக்குது. கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஸ்ட்ரைப் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி தாங்க அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து கொஞ்சம் டச் அண்ட் ஃபீலுக்கு பெட்டராக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா லெதரைட் மெட்டீரியல் தான். உங்களுக்கு பிளாஸ்டிக் மேலே லெதரைட் போட்டு டச் பண்ணுறப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. இங்கே ஏசி வென்ட்ஸோட நாப் குவாலிட்டி இந்த இடத்துல சென்டர்லையும் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் குறையே இல்லை. ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டில்ட் கிடைக்குது, பட் டெலஸ்கோபிக் கிடைக்கவில்லை. கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாஸ்க்கான ஸ்விட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்படியே ஏசி அப்படின்னு வருவோம். ஏசி ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஏசியை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க. HAVC கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் ஏசி ஆப்ரேட் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லேயும் உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்மனோட யூனிட்ங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து JBL வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. JBL ஆடியோ ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு JBL சவுண்ட் மோட்ஸோட கிடைக்கும். ஆடியோட குவாலிட்டி நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி ஏர் பியூரிஃபையரும் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கிது. ஸோ கீழே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸ்பி சார்ஜர். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் C சார்ஜர் கிடைக்குது. கியர் நாப் மட்டும் மாற்றி இருந்திருக்கலாங்க. ஏன்னா வண்டி நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த கியர் நாப் மட்டும் இப்படி போட்டிருக்கிறாங்க. இது மட்டும் மாற்றிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ட்ரைவ் மோடுன்னு பார்க்குறப்ப எக்கோ மோடு, சிட்டி, ஸ்போர்ட்னு 3 ட்ரைவ் மோட் கிடைக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கிடைக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஆம்ரெஸ்ட்டு கீழே. முக்கியமான விஷயம், சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்டுங்க. மெட்டீரியல் லெதரைட் மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. தரமாக போட்டிருக்கிறாங்க, அதிலெல்லாம் குறையே இல்லை. க்ளவ் பாக்ஸ் பார்த்துருவோம். க்ளவ் பாக்ஸ் இங்கே பாருங்கள், நல்ல பெரிதான ஒரு க்ளவ் பாக்ஸுங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல புலி சிம்பிள்லாம் போட்டிருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், லைட்லாம் வருது உள்ள.
ஸ்டிச்சிங்லாம் பார்த்துக்கோங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஐஆர்விஎம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்குறாங்க. எல்இடி லைட்ஸுங்க. உள்ள கேபின் கம்ப்ளீட்டாக எல்இடி தான் போட்டிருக்காங்க. பூட்டை தவிர மீது எல்லா பக்கமும் வந்து எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேனரோமிக் சன்ரூஃப் சொன்ன பார்த்தீங்களா, இருங்க இது வாய்ஸ் அசிஸ்டட் தான். ஓப்பன் சன்ரூஃப், இங்கே பாருங்க பாருங்க. சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. க்ளோஸ் சன்ரூஃப். க்ளோஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. இங்கே பாருங்க, இங்கே பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு டிரைவர் கோ டிரைவர் 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இருங்க, இதுக்கு வந்து பவர் அட்ஜஸ்டபிள் கிடைக்குது. ஒரு நிமிஷம் அதையும் காமிக்கிறேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 6-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்கான 3 மோட்ஸ், இங்கே 3 மோட் வருது. வென்டிலேட்டர் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேனோட ஆக்ஷனு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மெட்டீரியலோட குவாலிட்டி பாருங்கள், நல்லா நீட்டாக தான் போட்டிருக்காங்க. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டாட்டாவில் கிடைக்கக்கூடிய அந்த இலுமினேட்டட் லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வீல் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்க, ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து இந்த வாகனத்தோட பின்னாடி போய் உட்காந்து மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். பாருங்கள், ரியர் சீட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெக் ரூம் அண்ட் நீ ரூம். நான் உள்ளே உட்காந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. மூணாவது ஹெட்ரெஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே 2 பேர் போதும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க போல். 3வது ஹெட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராம்ரெஸ்ட் இருக்குது. பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு 2 கப் ஹோல்டரோட கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் பாக்கெட்ஸில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இந்த இடம் வந்து சாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹாட் பிளாஸ்டிக்கு. உள்ளே உட்காந்துக்கலாம், உள்ளே உட்காந்துக்கிறேன். இங்கே பாருங்கள், லெக் ரூம் அண்ட் நீ ரூம். ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து ஆக்சுவலாக சீட்டை ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சுருந்தா நிறைய பேர் லெக் ரூம் அண்ட் நீ ரூம் சொல்லிட்டு இருந்தீங்க. லெக் ரூம் அண்ட் நீ ரூம் அப்படின்னு பார்க்குறப்போ அடிப்படை தேவை போதுமான அளவு இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அண்டத்தை சப்போர்ட் பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொன்று இருங்க காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உட்கார இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்தை கொஞ்சம் வந்து 1 இன்ச்சு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் மெட்டீரியல் குவாலிட்டி பாருங்கள், பர்ஃபரேஷனோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரியரில் அடுத்து ஏசி வென்ட்ஸு. உங்களுக்கு லோயரோட கண்ட்ரோல்லாம் இந்த நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு யூஎஸ்பி சார்ஜர், அதுக்கப்புறம் வந்து டைப் சி சார்ஜரு. ஹம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிப்பிக்கலாக உங்களுக்கு டாட்டாவோட அந்த X1 பிளாட்ஃபார்ம் தானங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹம்ப் கொஞ்சம் பெரிதான ஹம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் லெக் ரூம் அண்ட் நீ ரூம் பார்த்துக்கோங்க. ஹெட்ரூம் இங்கே ரொம்ப முக்கியம். ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நான் நல்லாவே உட்காந்துக்கிறேன். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.6 to 5.8 அடி இருப்புங்க. இங்கே பாருங்கள், ஹெட்ரூம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்ரூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிதல் எடுத்துக்க முடியும். ஸோ கூப்பே அப்படின்றப்ப எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். இதில் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கிறாங்க. ஈவன் தோ பேனோராமிக் சன்ரூஃப் இருந்த பட்சத்துலையும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 அடிக்கு மேலே போனீங்கன்னா தான் தலை முட்டும் நினைக்கிறேங்க. அது வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூப் அவுட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படி வந்து இப்படி உள்ளே போயிருக்குது, ஸ்கூப் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லேஅவுட் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இந்த வெளியே நிற்கிறது பாருங்க, இவரையும் பார்த்துக்குங்க. வண்டியை ஓட்டி பார்த்துட்டு மீதி விஷயங்கள்லாம் சொல்லிடலாங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு. எல்லாம் காமிச்சிட்டேங்க. ஸ்டேரிங்கு எல்லாமே சொல்லியாச்சு. ஆமாங்க, அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தம். டிசியில் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. அந்த சின்ன கியர் ஹேரியரில் பார்த்தோம்ல, ஹேரியர் நெக்ஸானில் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேங்க. வண்டி ஓடி பார்த்துடலாங்களாங்கண்ணா? போலாங்களா? மோட்டரைஸ்டு சீட்ஸ் வேறு. டில்ட்டு டெலஸ்கோபிக் கிடைக்குது. டில்ட்டு டெலஸ்கோபிக் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சரி, என்ன மோடில் ஓட்டுவோங்க? சரி, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வண்டியை கொஞ்சம் முன்னே எழுப்போம்.
ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு முன்னாடி எடுத்துட்டு வாஸ்துபடி வாஸ்துபடி அப்புறம் இந்த கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஹெச்டி ஸ்கிரீன் சரியான கிளாரிட்டி, 1080 கவலையே இருக்காது. பாருங்க ஃப்ரண்ட்ல பாருங்க இவ்வளோ வைடு, அட்டகாசமா இருக்குது. சரி ஓட்டிடுங்களா? போலாங்க. ஆனால் உட்காந்தோடையுங்க சீட் ஹைட்டுக்கும் இதுக்குமே பானட்டு தெக்க தெளிவாக தெரியுது, நல்லா தெளிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே வண்டியில் உட்காந்தோம்னா நம்ம ஸ்டீரிங் பற்றி பேசுவாங்க பாரம்பரியமாக. சொல்லுங்க எப்படி ஸ்டீரிங் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு இதுக்கு கொஞ்சம் இந்த பாரு திருப்புற. அது இப்போ நம்ம அந்த ஜெர்மானியை ஓட்டிட்டு வந்தனால சரிங்க. ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஆட்டோ ரீசன்ட் ட்ராக் ட்ரைவ் பண்ணுது. சஸ்பென்ஷன் இது வந்து ரோடு கொஞ்சம் குண்டு குழியமாக தான் இருக்குதுங்க, ஆனால் போட்டு பயங்கரமாக உலுக்கி எடுக்கிற மாதிரிலாம் தெரியலிங்க. ஃப்ரண்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இண்டிபெண்ட் மேக்பர்சன் ஸ்டட்டு காயில் ஸ்ப்ரிங்கோடங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செமி இண்டிபெண்டில் ட்விஸ்ட் பீம் கொடுத்து ஷாக் அப்சர்வர் காயில் ஸ்ப்ரிங் ரெண்டையுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த ரோடு கொஞ்சம் குண்டு குழியமாக தான் இருக்குது, ஓட்டி பார்ப்போங்க எப்படி இருக்குதுன்னு. செகண்ட் கியர்லேருந்து இங்கே வரும் கால் எடுத்து விட்டுங்க, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது கிரால் ஆகி. ஸ்டீரிங் ஸ்லோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ நல்ல ஃப்ளூயிடிக்காக தான் இருக்குது, உங்களுக்கு பூ மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பவர் டெலிவரி ஒன்ஸ் 1500 RPM கிராஸ் ஆகணும், கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டர்போ கிக்கின் ஆகி உங்களுக்கு அந்த பவர் டெலிவரி கிடைக்குது. லெஃப்ட் போயிடுவோம். ஸ்டீரிங் அப்படியே 50-60ன்னு போகிறப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிட் ஆட் ஆகிறது நமக்கு தெரியுதுங்க. இந்த ரோடு பாருங்க நல்லா குழி இந்த குழியில் போடும்போது கேமரா ஆன் ஆகுது பாருங்க. இது கொஞ்சம் நல்லா குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய ரோடு தான் பாருங்க. ஸ்டீரிங்கும் ஆட்டோ ரீசன்ட் ட்ராக் வருது, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியராக இருக்குதுங்க. உட்காந்திங்கன்னா உங்களுக்கு பானட் வந்து ரெண்டு பக்கம் தெளிவாக தெரியுது, லெஃப்ட் எட்ஜ் ரைட் எட்ஜ் ரெண்டு எட்ஜும் தெளிவாக தெரியுது. அடாஸ் இருக்கிறனால இந்த சிட்டி ரோட்களில் பார்த்து போய்க்கிறதா இருக்குதுங்க. ஸ்பீட் பிரேக்கரில் ரெண்டாவது எடுப்போங்களா? ரெண்டு எடுத்து பார்ப்போம் பாருங்க, காவாலையே இல்லைங்க, ஃப்ரீயாக போகுது. ரேஸ் டிரைவிங் பண்ண மாட்டாங்க, ஸ்மூத்தா தான் ஓட்டுவாங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பவர் டெலிவரி அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு லீனியரான ஒரு பவர் டெலிவரி தான். உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி டாட்டாவில் இருக்கக்கூடிய 1.5 லிட்டர் இன்ஜின் ஓட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஆல்ட்ராஸில் பார்த்துருப்பீங்க, நெக்ஸானில் பார்த்துருப்பீங்க. அதை வந்து கொஞ்சம் ரீகலரேட் பண்ணி பவர் டு வெயிட் ரேஷியோ பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டரான RPMல பவர் டெலிவரி கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் இப்போ செகண்ட் கியருங்களா, ஒன்ஸ் அந்த 1600 RPM தாண்டிச்சு அப்படின்னா வண்டி எடுக்க ஆரம்பிக்குதுங்க. 1500 பிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும். என்னடா இவன் சந்துக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கான்னு கேட்காதீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச டைம் கம்மியான டைம், ஸோ அதனால் அந்த டைமுக்குள்ளே என்ன எடுக்க முடியுமோ எடுத்துருக்குறோம். இன்னொரு நாள் டீட்டெயில்டாக இன்னொரு வேரியண்ட் GDIயில் வரப்போ நல்லா பொறுமையாக உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். பிரேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இருங்க, சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க, எல்லாம் குறைக்கல. டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸி தாங்க பாருங்க. ஆட்டோ ரீசென்டர்லாம் அழகாகி வருது, இத்தனைக்கும் ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஆட்டோ ரீசென்டர் அழகாகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
பின்னாடி யாரும் வரல. பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் பைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னன்னா சும்மா தொட்ட உடனே அடிக்கிற மாதிரி கொடுக்கல, ப்ராக்ரெசிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வண்டி வந்து கொஞ்சம் உயரமான வண்டிங்க, கிட்டத்தட்ட 208 mm கொடுத்துருக்காங்க. அக்ரெசிவ் பைப்னா இந்த மசனாயாடு கடிக்கு அடிச்ச மசனாயாடு நீங்க அப்படியே. அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க தொட்ட உடனே டப்புன்னு உழுகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய வண்டிக்குங்க. ஏன்னா அப்படி நின்றுச்சு அப்படின்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கும் நமக்கு வந்து வண்டியோட நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நிப்பாட்ட முடியாது. அப்படின்றதுனால கரெக்டாக அந்த லாஸ்ட் பைட்டில் தான் வந்து முழுசாக கவி நிற்கிங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குதுங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக் வேறு. அப்படியே நம்ம ஓட்டும் போது அடாசில் நின்றுது இல்லைங்க, கப்புன்னு நின்றுது இல்லைங்க. பாருங்க இந்த இடம் பாருங்க, பாருங்க வண்டி. அப்பா என்ஜினோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். 1.5ங்க. உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவலு 7 ஸ்பீட் டிசி அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷனுங்க. எல்லா என்ஜினுக்குமே 2 பெட்ரோலு 1 டீசல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிசி 7 ஸ்பீட் டிசி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆமாங்க, ஏன்னா எல்லாமே ஏஎம்டி அப்படின்றப்போ டிசிஏ கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் வண்டி ரோட்டில் போகும்போது அத்தனை பேரும் திரும்பி பார்க்குறாங்க, என்ன வண்டி இது அப்படின்னு. ஆமாங்க, நம்ம அன்னைக்கு அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிங்க போய் நிறுத்தினோம்லங்க, அப்போது ஒரு 2 பேர் அப்படி திரும்பி உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன வண்டி இது புதுசாக இருக்குது, வண்டியோட கலருக்கு ரோட் ப்ரெசன்ஸுக்கும். இதுலைங்க 6 கலரு. மாடல் பொறுத்த வரைக்கும் பியூரு, ஸ்மார்ட்டு, பியூரு, கிரியேட்டிவ், அக்கம்ப்ளிஷ்டு 4 மாடல். டாப் மாடலுங்க, அடாஸோட் இருக்கிறத எடுத்துகிட்டு இருக்கிறோம். கிளச்சு, கியர் ஷிஃப்ட்லாம், கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்குது. உங்களுக்கு கியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு அந்த ரப்பரி ஃபீல் இருக்கும். மற்றபடி வந்து இன்கியர் ரேஷியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, அதுலாம் குறைகளே இல்லை. ஏதோ வேலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த 1.5 லிட்டர் டீசலுங்க நெக்ஸானில் இருந்ததுக்கு இதில் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டான ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. நமக்கு அந்த பவர் டெலிவரி கேலிப்ரேட் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு தெரியுது. பாருங்க, ஓட்டிக்கணும்னா ஜம்முன்னு அது வாட்டுக்கு எடுத்து போயிட்டே இருக்குது. பாருங்க, இப்போ 3rd கியரில் எடுக்கிற ஸ்பீட் பிரேக்கரு பாருங்க, 3rd கியரில் அதுக்கே அசால்ட்டாக போகுது, இடிக்கவே இல்லை பாருங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஹை ஸ்பீடில் ஓட்டி பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சிட்டி ஸ்கர்ட்டில் தான் இருக்கிறோம். சிட்டி ஸ்கர்ட்ஸில் ஓட்டுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. ஸ்டீரிங்லாம் ஒரு குறையும் இல்லை. ஒரு நம்ம ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்குங்க, ஊருக்குள்ள லோக்கல் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, ரொம்ப பூ மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங்கோட கேலிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, அதுலாம் குறைகள் இல்லை. ஒரு நாள் லாங் எடுத்துகிட்டு போய் நல்லா ஓட்டி ஒரு விமர்சனம் போடுறோம். ஆமாங்க, ஓவரால் நம்ம டிரைபிலிட்டி பற்றி பார்க்கும்போது சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெச்சூர்டான செட்டப்புங்க. குண்டும் குழியில் விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பெருசாக உள்ள பாதிப்புலாம் இல்லை, நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்பீட் நான் ஓட்டுறப்போ, டைம் கிடைக்கிறப்போ, நமக்கு வண்டியும் கிடைக்கிறப்போ நம்ம வந்து ஓட்டி நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு சிட்டி ஸ்கர்ட்டில் ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்டோ ரீசென்டர் ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீட்ஸ் இல்லை கார்னர்ஸ்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். சிட்டிக்குள்ளே ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. பிரேக்ஸு நான் சொன்ன மாதிரி தான் ப்ராக்ரெசிவ், உங்களுக்கு அந்த லாஸ்ட் பைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவ்வி நிற்குது. திரும்பி பார்ப்போம், டேர்னிங் ரேடியஸ் வண்டி இருக்கிற நிலத்துக்குங்க என்னங்க ஒரு திருப்புறதுக்கு. இன்னொரு வீடியோ கூடிய சீக்கிரம் இன்னும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன்.
நமக்கு கிடைச்ச டைமில் என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்து இன்னும் தெளிவாக சொல்கிறேங்க. ஒரு வழியாக ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றியாச்சு. இந்த வண்டி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் நம்ம ஊரில் கோயம்புத்தூர்ல இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது எப்படியாவது ஒரு நாள் இந்த வண்டியை ஓட்டி பார்த்துடணும்னு ஒன்று இருந்ததுங்க. சரி, வண்டியை ஓட்டி பார்த்துட்டுங்க. இந்த வண்டியோட பேசிக்காக நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டும் போது என்னென்ன விஷயங்கள் நான் எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே சொல்லியிருக்கிறேன். கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ எடுத்து வரேன். நீங்களும் இந்த வண்டியோட அபிப்பிராயம் என்னென்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, ஓட்டுறப்போ வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து நீங்களும் ஓட்டி பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றது எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வண்டியோட விலை எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் வண்டி விலை வந்தோடனே நம்ம ஏதோ ஒரு வேரியண்ட் எடுத்து நம்ம இன்னொரு வீடியோ கம்பல்சரி போடலாம். மேலும் இந்த வாகனத்தோட தகவல் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த இந்த கர்வ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேரியன்ஸ் வந்திருக்குது அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்ம எஸ்ஜே டாடா மோட்டார்ஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அருமையான பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது தவிர உங்களுக்கு டாட்டாவில் மற்ற வாகனங்களை பற்றி உங்களுக்கு கேள்விகள் இருக்குது, உங்களுக்கு நெக்ஸான் பார்க்குறீங்க, பஞ்ச் பார்க்குறீங்க, இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுப்பாங்க. வீடியோ முடிச்சுக்கலாங்க, மழை வேறு வந்துருச்சு. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சச்சரவனம். பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.